திமுக பாஜக கூட்டணியில் இருக்கப்ப அவங்களுடைய நீண்ட நாள் ஆசை வந்து சிஏஏ கொண்டு வர முடியல, டீலிமிட்டேஷன் கொண்டு வர முடியல, ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர முடியல. அதுக்கு என்ன காரணம்? திமுக அங்கே இருந்துச்சு கூட்டணியில், கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ல அவங்க கையெழுத்து போட்டுக்கிறாங்க. உங்களுடைய தனிப்பட்ட அஜெண்டாவை அரசாங்கத்தின் மூலம் நிறைவேற்றக்கூடாதுனார் கலைஞர். சொல்லி கேட்டுதான் இருந்தாங்க. 5 வருஷம் ஆட்சி போச்சு, நடந்துச்சா இல்லையா? அப்போ டீலிமிட்டேஷன், உதாரணத்துக்கு ஒரே விஷயம் டீலிமிட்டேஷன் 25 வருஷம் தள்ளி வச்சு வாஜ்பாய் கவர்மெண்ட்ல தான் 99ல். அதுக்கு திமுக கூட இருந்தது. அப்போ இத்தனை விஷயங்கள் இருந்துச்சுமா. அந்த பாஜகவோட கூட்டணி இருந்தாலும் மாநில உரிமைகளையோ மாநில நலன்களையோ இந்தியாவில் நடக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளுக்கோ அவங்க வந்து உடன்பட்டு போகலை. அவங்க உங்களுடைய கொள்கையும் கூட ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதனால அந்த அரசாங்கத்தோட 5 வருஷம் போச்சு. நீங்கள் அப்படியே பண்ணீங்க. நீங்கள் பாஜக கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் கண்ணை மூடிக்கிட்டு வரவேற்றீங்களே. கேட்டால் நாங்கள் கூட்டணி திருமணத்திற்கு ஆதரிச்சிட்டோம். நீங்கள் சிஏஏ எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம் பண்ண அத்தனை பேரும் வழக்கு போட்டிங்களா இல்லையா? நீங்கள் சும்மா கூட நின்றவன் போகிறவன் வந்தவங்க எல்லாம் வழக்கு போட்டிங்க. கேட்டால் நாங்கள் கூட்டணி திருமணத்துக்கு ஆதரிச்சிட்டோம், இனிமேல் பண்ண மாட்டோம், அம்மாவின் வழியில் ஆச்சு. இப்போ அம்மாங்கிற அம்மாவை பற்றி பேசுகிறாங்களா? இப்போ தாண்டு வந்துட்டாரு. சமீப காலம் பிரச்சாரத்தை பார்த்தீங்களா? என்ன பேசுகிறாரு? நான்கிறாரு. புரட்சி தலைவர் அம்மான்னு இருந்தவர் இன்னைக்கு நான்கிற அளவுக்கு வந்துட்டாரு. எம்ஜிஆரை பற்றி பேசுறதுல பெருசா, ஜெயலலிதாவை பற்றி பேசுறதுல பெருசா. இப்போ தனி முழுவதுமாக என்னுடைய ஆட்சி, நான் மீட்ட போகிறேன், நான் காப்பாற்ற போகிறேன். நீங்கள் அதிமுக முதல்ல காப்பாற்றலையே, அதிமுக எவனை மீட்டு எடுக்கலையே. தமிழ்நாட்டை எப்படி நீங்கள் மீட்டு எடுக்க போறீங்க? எது தமிழ்நாட்டை மீட்டு எடுக்க போறீங்க? தமிழ்நாடு என்ன கெட்டு போச்சு? எந்த வகையில் கெட்டு போச்சு?